ஜெமினி இன்னைக்கு இன்னும் நாள். இன்று காவலர் வீரவணக்க நாள். பணியின் போது உயிர் நீத்த காவலர்களின் தியாகத்தை நினைவுபடுத்துவதற்காக இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது. இதை பற்றி மேலும் ஏதாவது தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா? இது எந்த ஆண்டு தொடங்குச்சு? இது எந்த ஆண்டுல தொடங்கப்பட்டது? எப்படி தொடங்கப்பட்டது? யார் இதை தொடங்கினார்கள்? இந்த காவலர்களுடைய வீரவணக்க நாள். காவலர் வீர வணக்க நாள் முதலில் 1959ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. லடாக் பகுதியில் ஹாட் ஸ்பிரிங்ஸ் என்ற இடத்தில் சீன ராணுவத்தினர் நடத்திய திடீர் தாக்குதலில் உயிர் நீத்த பல காவலர்களின் நினைவாக இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது. இந்த நிகழ்வை பற்றி மேலும் விவரங்கள் தேவைப்பட்டால் தயங்காமல் கேளுங்கள். இல்ல, இதோடைய முழு தகவல் சொல்லுங்க. காவலுடைய வீரவணக்க நாளை முழுமையான தகவல் அது எப்படி, அதை பத்தி முழுசா சொல்லுங்க. ஏன்னா எனக்கு தெரியாது. இதை பத்தி புதுசா தெரிஞ்சுக்கணும், மக்களுக்கும் தெரிய வரணும். இதை பத்தி உங்களுக்கு உங்களுடைய இருக்கக்கூடிய கருத்துக்கள் அனைத்துமே எனக்கு தெரிவிங்க. காவலர் வீர வணக்க நாள் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 21ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. இந்த நாள் 1959ஆம் ஆண்டு லடாக் பகுதியில் பணியில் இருந்த போது வீரமரணம் அடைந்த 10 காவலர்களின் நினைவாக கடைபிடிக்கப்படுகிறது. அன்று ஹாட் ஸ்பிரிங்ஸ் என்ற இடத்தில் சீன படையினரின் திடீர் தாக்குதலில் இந்திய காவலர்கள் பலர் வீரமரணம் அடைந்தனர். அவர்களின் தியாகத்தை நினைவு கூறவும் நாடு முழுவதும் பணியின் போது வீரமரணம் அடைந்த அனைத்து காவலர்களுக்கும் மரியாதை செலுத்தவும் இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது. இந்த நாளில் நாடு முழுவதும் பல்வேறு காவல் நிலையங்களிலும் காவல் நினைவு சின்னங்களிலும் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. மேலும் காவலர்களின் தியாகத்தை போற்றும் வகையில் பேச்சு போட்டிகள், கட்டுரை போட்டிகள் போன்ற போட்டிகளும் நடத்தப்படுகின்றன. இந்த நாள் மூலம் நாம் காவலர்களின் தியாகத்தை உணர்ந்து அவர்களுக்கு நமது நன்றியை தெரிவிப்போம். உங்களுக்கு இது பற்றி மேலும் ஏதாவது தெரிந்து கொள்ள வேண்டுமா? இந்த நிகழ்ச்சியில மக்களும் கலந்து போவாங்களா? மக்கள் இதுல பங்கேற்பாங்களா? இல்ல மக்களுக்கு இதுல ஏதாவது அனுமதி உண்டா? இல்ல மக்களுடைய தொடர்பு எதனா உண்டா? அதே போல மக்களுக்கும் காவல்துறைக்கும் உடைய ஒரு நட்பு எப்படி இருக்கணும்? காவலர் வீர வணக்க நாள் நிகழ்வுகளில் பொதுமக்கள் பங்கேற்பது அரிதுதான். பொதுவாக இந்த நிகழ்வுகள் காவல் நிலையங்கள் மற்றும் காவல் நினைவு சின்னங்கள் சார்ந்துதான் நடத்தப்படுகின்றன. இருப்பினும் சில சமயங்களில் பொதுமக்கள் பங்கேற்கும் வகையில் சில நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்படலாம். உதாரணமாக காவலர்களின் தியாகத்தை போற்றும் வகையில் பேச்சு போட்டிகள், கட்டுரை போட்டிகள் போன்றவை நடத்தப்படலாம். இதுபோன்ற நிகழ்வுகள் நடைபெறும் அறிவிப்புகள் உள்ளூர் பத்திரிகைகள் அல்லது அறிவிப்பு பலகைகள் மூலம் தெரிந்து கொள்ளலாம். உங்களுக்கு இது பற்றி மேலும் தெரிந்து கொள்ள வேண்டுமா? சரி, இப்ப காவலர்களும் மக்களும் எப்படி பழக வேண்டும், எப்படி நடந்துக்க வேண்டும், மக்களுக்கும் காவல்துறை ஏதோ ஒரு சரியான ஒரு அச்சம் இருக்கும். காவல்துறையினாலே காவல்துறை மேல மக்கள் எப்படி ஒரு நம்பிக்கை உணர்வு, எப்படி அவங்க இருக்கலாம், அதை பத்தி சொல்லுங்க. காவல்துறையினருக்கும் மக்களுக்கும் இடையேயான நல்லுறவு மிகவும் முக்கியம். காவல்துறையினர் பொதுமக்களுடன் அச்சத்துடனோ அதிகார தோரணையுடனோ பழகாமல் நட்பாகவும் அணுகுவதற்கும் எளிமையானவர்களாகவும் இருக்க வேண்டும். அதேபோல் பொதுமக்களும் காவல்துறையினரை மதித்து சட்டத்தை மதித்து நடப்பதும் அவசியம். இருவரும் இணைந்து செயல்பட்டால் மட்டுமே குற்றங்களை தடுக்கவும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் முடியும். இது பற்றி மேலும் ஏதாவது நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா? சிறப்பு. இப்ப மக்களும் காவல்துறையும் ஒரு நட்பாக இருக்க வேண்டும். அதான் காவல்துறை மக்களின் நண்பன் சொல்றது சிறப்பு. இதுல அப்படிதான் இருக்காங்க. இருந்தாலும் மக்களுக்கு காவல்துறை மேல ஒரு சின்ன அச்சம் இருந்துகிட்டே இருக்குது. அந்த அச்சத்தை தவிர்த்துட்டு காவல்துறை நமக்கு சிறந்த நண்பர், நமக்கு எப்போதும்